1914 நடந்த ஒரு கதை பேப்பர்லலாம் வந்தது. நல்லபடி ஒரு விடுதி, அது என்ன விடுதினா கேளிக்கை விடுதி, பார் பார் எல்லோரும் குடிச்சிட்டு சென்டெல்லாம் போட்டுட்டு பபுள் கம்னா போட்டுட்டு ஒரே வாசமாக அடிக்கும், இந்த சாராய ஸ்மெல்லாக அடிக்கும், பயங்கர க்ரௌடு உள்ளே இருக்குது. ஸ்டாண்டப் காமெடின்னுவாங்க, மைக்கு பிடிச்சிட்டு ஒருத்தர் காமெடியாக பேசிக்கிட்டே இருப்பார், ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பார், எல்லோரையும் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார், சிரிக்க வச்சுக்கிட்டே, பெரிய ஆள் அவர், எல்லோரையும் சிரிக்க வச்சுருவார். அப்படி அவர் ஜோக் அடிச்சுக்கிட்டு சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் குடிக்கலை, எல்லோரும் குடிச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம், சிலர் ரொம்ப குடிச்சிருக்கிறாங்க. பின்னாடி சுவிட்ச் பாக்ஸில் லைட்டாக ஸ்பார்க் ஆகுது, நடந்த சம்பவம் ஸ்பார்க் ஆகுது, நெருப்பு தீ தெரிக்குது, அப்படியே சின்னதாக தீ பெருசாகுது, அப்படியே பரவிட்டு வருது. அப்போல்லாம் டிஜிட்டல் இந்த டெக்னாலஜிலாம் கிடையாது இல்லையா, அப்படியே பைப் லைனில் பரவி வருது, பில்டிங் பின்னாடி மெதுவாக பற்றி எரியுது. சொல்கிறாரு, தயவு செய்து எல்லாரும் ஓடி விடுங்கள். அவர் எப்போ பேசுகிற மாதிரி, இந்த இடம் தீப்பிடித்து இருக்கிறது, எல்லோரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்களா, வாட் அ ஜோக், வாட் அ ஜோக். நான் உண்மையாக தான் ஏன் சொல்கிறேன், தீப்பிடிச்சு எரியுதுயா, ஓடுங்கயா, காப்பாற்றுங்கயானா வாட் அ ஜோக், சிரிக்கிறாங்க. எங்களுக்கு ஸ்மெல்லே வரலையே. ஒருத்தன் மூக்கு மோந்து பார்க்குறான், மூக்கை நம்புகிற அளவு கூட நம்ம யாரும் நம்புறதில்ல, யாருக்கும் ஸ்மெல்லு வரல. ஏன்னா சென்ட்டு ஸ்மெல், பபுள்காம், இந்த சாராயம் அதெல்லாம் ஸ்மெல் வருது. இவர் கடைசியில் பார்த்தாரு, நான் போகிறேன்னு மைக்கை வச்சுட்டு அந்த ரூமில் இவரை தவிர எல்லாம் எரிஞ்சு செத்தாங்க அன்றைக்கி. அவன் சொல்கிறான், நான் எவ்வளோ சொன்னாங்க, எல்லாம் என்ன நினச்சாங்களா, இவர் சொல்கிற ஜோக்கில் இதுவும் ஒன்று, இவ்வளோ நாள் நீயே எங்கள் கூட இந்த ஜோக் அடிச்சுட்டு இப்போ லோத்து பேச்சை ஏன் நம்பலை, லோத்து மருமகன்களே என்ன பண்ணல, நம்பலையே. அவன் பொண்ணை கட்டி கொடுத்த மருமகனே என்ன பண்ணல, ஏன் இவர் எங்கள் கூட என்ன பண்ணார், உட்கார்ந்தார், எங்கள் கூட இருந்தார். ஆபிரகாம் சொல்லியிருந்தா நம்பியிருப்பாங்க, அவர் நீதிமான் அவர். நான் என்ன திரும்ப சொல்கிறேன், விசுவாசிகளுக்கு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், நீங்கள் வசிக்கிற இடத்துல இருக்கட்டும், ஏன் சபையில் கூட கவனமாக இருங்க. உங்கள் ஆவியை கெடுக்கிற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், நல்லா ஜெபம் பண்ணுங்கள். ரெண்டாவது, அவங்க நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்பாங்கன்னா மெதுவாக கூப்பிட்டு போய், பிரதர் சிஸ்டர் பைபிள் படி, நீங்கள் பண்ணுறது ஆண்டவருக்கு இதெல்லாம் ஒரு முறை சொல்லுங்கள். கேட்கலையா, அதோடு நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து என்ன பண்ணிடுங்க, கொஞ்சம் ஒதுங்கிருங்க. இது 3 இடத்துலையும் நான் சொல்கிறேன், சபைக்கு வெளியவும் சொல்கிறேன், சபைக்கு வெளியவும் சொல்கிறேன், சபைக்கு உள்ளவன் சொல்கிறேன், உங்கள் வீட்லேயும் சொல்கிறேன், உங்கள் வசிக்கிற இடத்துலையும் சொல்கிறேன், நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சொல்கிறேன். அந்த ஆவி நம்மளை என்ன பண்ணிடும், நான் இது நிறைய பார்த்துருக்கேன்.